காளான் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா எல்லா ஸ்பைசஸ் 2 க்ரீன் சில்லி போடுறேன். அடுத்து ஆனியன் போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு, ஆனியன் வந்து வதங்குறதுக்காண்டி கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, 1.5 கரண்டி வந்து தனியாத்தூள் போடுறேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு காளான் ஆட் பண்ணியிருக்கேன். காளானோட நல்லா அந்த மசாலாவை வந்து மேஷ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் காளானுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி வச்சோம்னா போதும். காளான்லேயே தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன்.